ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எல்வி கிரியேஷன்ஸ். இப்போ வந்து ஃபால்ஸ் தைச்சிட்ருக்கேன். இதில் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு சின்ன ஐடியாவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து கீழ்ப்பக்கம் ஸ்டிச் பண்ணியாச்சு, சைடில் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ மேல் பக்கம் ஜாயின் பண்ணிட்டுருக்கேன். இதில் வந்து பார்டர் பிங்க் கலர்ன்றதுனால பிங்க் கலர் ஃபால்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஃபால்ஸோட சைஸ் இந்த அளவு இருக்கிறதுனால நம்ம கரெக்டாக அந்த சைஸ் எண்டில் நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த சாரியில் தான் வந்து ஸ்டிச் விடும். இந்த பார்டர் கலர் வந்து நமக்கு இந்த பிங்க் கலர்ன்றதுனால பிங்க் கலர் த்ரெட்டு வந்து பேக் சைடில் நல்லா பளிச்சுன்னு தெரியும். அது தெரியாமல் இருக்கணும்னா எதர் நூல் கலர் மாற்றலாம், இல்லை இந்த மேல் பக்கம் ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சுக்கு இந்த அளவுக்கு இந்த மாதிரி மடிச்சுட்டு கரெக்டாக இந்த பிங்க் கலர் பார்டர் எண்டு மேலேயே ஸ்டிச் விடுற மாதிரி. ஸோ பிங்க் கலர்லேயே தான் ஸ்டிச் விடும், அந்த மாதிரி அந்த அளவுக்கு நம்ம மடிச்சிக்கணும். அந்த மாதிரி மடித்து தைச்சிட்டா அவுட்புட் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் மேல் பக்கம் ஸ்டிச் பண்ணதை அப்படி தான் மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது ரொம்ப கொஞ்சமாக இருக்கிறதுனால இது தனியாக அயர்ன் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. டைரெக்டாக வந்து 1/4 இன்ச்சு மடித்து இந்த தையல் வந்து கரெக்டாக பிங்க் கலர் பார்டர் மேலே தையல் வேறு மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபைனல் ஃபினிஷிங் பாருங்கள். மேலே வந்து கரெக்டாக வந்து பிங்க் கலர்லேயே வந்து தையல் விழுந்திருக்கு. ஸோ நம்ம ஃப்ரண்ட் சைடில் நல்ல சைடில் பார்க்கும்போது இந்த தையலே தெரியல. இதே நம்ம இந்த க்ரீன் கலரில் போட்டுருந்தால் நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சாரீ எண்டில் பீக்கோ பண்ண போகிறீங்கன்னா இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எட்ஜில் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் 2 பக்கத்துலேயும் லைட்டாக கர்வ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். யூஸ்வலாக நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த பீக்கோவே நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது அதுவும் எக்ஸ்பெஷலி இன் சிந்தட்டிக் சாரீஸ் நமக்கு எண்டில் வந்து கொஞ்சம் இழுத்து விட்ட மாதிரி தான் வரும். பட் அதுக்கு பதில் இந்த மாதிரி நம்ம கர்வாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீக்கோ பண்ணும்போது ஓரத்தில் ரொம்ப நீட்டாக இருக்கும். இதை ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். நான் பீக்கோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மிஷின் வந்து சிங்கர் சிம்பிள் 3230 மாடல். இல்லை பாருங்கள், இந்த ஃபினிஷிங் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குது. ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். சாரீ பீக்கோ எப்படி பண்ணுறது, அதோட செட்டிங்ஸ்லாம் என்னென்னன்ற டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். இந்த எண்டுக்கு வந்தாச்சு. இதுலேயும் அப்படியே கர்வ்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார்டிங்கில் இருக்க இந்த நூலை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2-3 நாட் போட்டுக்கிறேன். இதுதான் ஃபைனல் அவுட்புட். இந்த 2 டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் your love and support. See you all in my next video. Have a great day.